ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளோட ப்ரூச் கிளாஸில் இந்த மாதிரி சூப்பரான ஃப்ளார் எப்படி பண்ணலாம், சாட்டின் கிளாத்தை வச்சு பண்ணலாம், டிஷ்யூ கிளாத்தை வச்சு பண்ணலாம், இன்னும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெட் கிளாத்தை வச்சு பண்ணலாம். இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸ்மார்ட் ஸ்டிச்சில். ஒரு பேபி ஃப்ராக் ஸ்டிச் பண்ணது கிறிஸ்மஸ் ஆர்டர்னு சொல்லி அதில் அடிஷ்னலாக அட்டாச் பண்ணுற மாதிரி இந்த ஃப்ளார் வந்து ரெடி பண்ணியிருந்து சேம் ஃப்ளாரை ஸ்மால் சைஸில் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் இதே ஃப்ளாரை எந்த சைஸில் வேணாலும் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்காக எடுத்துக்கிட்டது சாட்டின் கிளாத் ஸ்கொயர் பீசஸில் எடுத்துருக்கிறேன். அதையே நான் ரவுண்டாக சர்க்கிள் கட் பண்ணுறேன். அதுக்காக ரவுண்டாக கட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா 4 டைம்ஸாக அதை அப்படியே நான் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு எட்ஜ் வந்து அப்படி ஷேப் பண்ணாலே போதும், எனக்கு ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும். ஓகேவா? நீங்கள் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட் எப்போவுமே ஸ்கொயர் எடுக்கிறதுக்கு நீளமும் அகலமும் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. வர்ற பீஸில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளார் வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி 4 டைம்ஸாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரன்னிங் ஸ்டிச் போட்டும் எடுத்துக்கலாம். அதில் வரக்கூடிய ஃப்ளார் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்கும். இப்படி 2 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அதில் வரக்கூடிய பெட்டல்ஸ் வந்து ஃப்ளாரோட பெட்டல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்கும். எப்படி வேணாலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்லேயும் நீங்கள் ஒவ்வொரு மாதிரி பண்ணலாம். நான் இப்போ எப்படி பண்ணுறேன்னா 2 டைம்ஸாக ஃபோல்ட் பண்ணி தான் எடுக்க போகிறேன். அதை நான் வந்து ரன்னிங் ஸ்டிச் கொடுத்து எட்ஜ் வந்து நான் ஆல்ரெடி சாட்டின் கிளாத்தில் எட்ஜ் வந்து எப்போவுமே பிரிஞ்சு வந்து அது வந்து த்ரெட் வந்து நம்ம போயிட்டு இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா கேண்டிலில் அதை வந்து ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். எட்ஜை வந்து ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். வீடியோவில் நான் அதை எடுக்கலை. நீங்களும் எட்ஜை வந்து ஹீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ரன்னிங் ஸ்டிச் போட்டு 5 பெட்டல்ஸ் வேணால் 5 பெட்டல்ஸ் வச்சுக்கலாம், 6 பெட்டல்ஸ் வேணால் 6 பெட்டல்ஸ் வச்சுக்கலாம். நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாமே சூப்பராக அவுட்புட் கிடைக்கும். ஏன்னா நம்ம கிளாஸில் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவுமே ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அது வந்து அவுட்புட் நல்லா வர்றதை மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நீங்கள் எல்லாமே தைரியமாக நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த கிளாஸில் ப்ரூச் கிளாஸில் லேர்ன் பண்ணுறது நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் நம்ம நிறைய கிளாஸஸ் வந்துட்டோம். இன்னும் 100+ கிளாஸஸ் வீடியோஸ் நமக்கு இருக்குது. நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். கூடிய சீக்கிரத்தில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த கிளாஸஸை முடிக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம கிளாஸஸை முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு அடுத்ததாக நியூவாக லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம போகிறோம். இப்போ நான் வந்து 5 பெட்டல்ஸ் எடுத்துகிட்டு 2 எட்ஜையை வந்து நாட் போட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ராங்காக 2 நாட் போட்டுக்கிறேன். இப்படி நாட் போடும்போது 2 டைம்ஸ்க்கு 3 டைம்ஸ்னாலும் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து நாட் டைட்டாக இருக்கணும், டைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா சென்டரில் ஒரு ஃப்ளார் வச்சு அழகாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஃப்ளாரை வச்சு சேம் நீடில் வச்சு பஞ்ச் பண்ணி அதை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா கீழே வந்து வேறு இதில் வச்சு ஸ்டிக் பண்ணால் கூட பண்ணலாம். அதை விடவும் நீங்கள் நீடில் வச்சு இந்த மாதிரி நாட் பண்ணி எடுக்கிறது சூப்பராக இருக்கும். நான் இப்போ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக அதை டைட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு. என்னென்னா என்னோடய த்ரெட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரியாமலே நாட்டு விழுந்துருச்சு. இது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் தான். இப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு என்ன ஆகும்னா கடுப்பாக தோணும். எனக்குமே அதே ஃபீலிங் தான். ஆனால் ஒன்று நினச்சேன், இதுக்கெல்லாம் நம்ம வந்து கடுப்பே ஆகக்கூடாது. ஏன்னா இதுதான் நமக்கு வந்து ஒரு தொழில், நம்மளோட பேஷன், நம்மளுடைய ப்ரொஃபஷன். அதனால் இதிலலாம் நம்ம வந்து கோவப்படக்கூடாது, பொறுமையை இழக்கக்கூடாது. நம்ம இந்த விஷயத்தில் பொறுமையை அதை ஹேண்டில் பண்ணலாம். என்ன பண்ணால் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்னோடய நீடில் அதே த்ரெட்லேயே போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் எனக்கு இந்த மாதிரிப்பட்ட ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும்போது, தடங்கல்கள் வரும்போது எனக்கு வந்து அவ்வளோ கோவம் வரும். இப்போ போக போக எனக்கு அந்த கோவத்தை நான் குறைச்சிக்கிட்டேன். கோவமே வர்றதில்லை. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து நம்மளோட அடையாளமாக இருக்குது. அந்த அடையாளத்தில் நம்ம கோவப்பட்டு எந்த யூஸுமே கிடையாது. அதை நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயத்த சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். முடிச்சு போச்சு, அவ்வளோதான். அதை வந்து பெருசாக எடுத்துக்காதுங்க. ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் நான் வந்து நாட் கொடுத்துக்கிறேன். அப்படின்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி அதை வந்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் சைடில் போய் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். இந்த ஃப்ளவர் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம வந்து ஹேர் போவில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸில் யூஸ் பண்ணிக்கலாம், எங்கே யூஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா இந்த ஃப்ளாரையே இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் பஞ்சிங் மிஷின் எடுத்துக்கிறேன். நம்ம இந்த பெரிய ஃப்ளவரில் பண்ணும்போது என்னோடய நீடில் வச்சு தான் நான் பண்ணினேன்.
ஆனால் இப்போது நம்ம அப்படி பண்ணும்போது அதோட பேக் சைடு என்னென்னா நமக்கு நிறையா தேவையில்லாத நிறைய இது இருந்து நீங்கள் அந்த ஃப்ளாரை பார்த்தீங்கன்னா தெரியும். பேக் சைடில் நிறைய தேவையில்லாத த்ரெட்ஸ் வந்து இருக்குது. அது வந்து தேவையான த்ரெட்ஸ் தான், ஆனால் வந்து பார்க்க வந்து அசிங்கமாக இருக்குது. அதுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி பீட்ஸ் பஞ்சிங் மிஷின் வந்து நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிங்க. ப்ரொஃபஷ்னலாக பண்ணணுன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆர்டர் எடுத்து பண்ணும்போது அது வந்து ப்ரொஃபஷ்னல் லுக் இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட ஒவ்வொரு மிஷின்ஸையும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது அதோட ரேட் வந்து இன்னுமே நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணலாம். அப்போவுமே நீங்கள் சொல்லலாம், என்ன பாருங்கள் நம்ம பண்ணுற ஒர்க் நீட்டாக இருக்கும், பேக் சைட் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது, என்னோடய ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிகேஷனை அதை சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து அந்த பின் கொடுக்கணும், மேலே வந்து பீட்ஸ் கொடுக்கணும். மேலே இருக்கக்கூடிய நாப்லேயே நமக்கு பீட்ஸ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு எம்எம்க்கு ஏற்ற மாதிரி 5 நாப்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கீழே லாக் பண்ணி நீங்கள் மேலே இருக்கக்கூடிய இடத்துல பீடு லாக் பண்ணிவிட்டு வச்சு ப்ரெஸ் பண்ணாலே இப்போ அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, பொறுமையாக பண்ணால் போதும். இதை நான் ஜூம் இனில் காட்டுறேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பராக நான் அதில் கீழே லாக் பண்ணிவிட்டேன், பின் போட்டேன், மேலே வந்து பீட் போட்டுட்டு அதை வந்து நம்ம வந்து பின் பண்ணாலே போதும். ஒரு ஸ்டாப்லரில் எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணுமோ அவ்வளோதான் ப்ரெஸ் பண்ணணும். நம்மக்கிட்டே பீட்ஸ் பஞ்சிங் மிஷினும் இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. கம்மியான ரேட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. ஆன்லைனில் இருக்கக்கூடிய ரேட்டை விடவும் நம்மக்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. வேணால் நீங்கள் வந்து உங்களுக்கு பீட்ஸ் பஞ்சிங் மிஷின் வேணும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தர்ற மெட்டீரியல் ஆர்டர் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். அதிலே கேட்டலாகில் இருக்குது. நம்மக்கிட்டே நிறைய ப்ரூச் மெட்டீரியல்ஸ் ஸ்டாக்ஸ் இருக்குது, லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. வேணுன்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக எல்லா பீட்ஸுமே நம்ம வந்து பஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்மளோட ஃப்ளாரோட அவுட்புட் பாருங்கள். பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு ரிப்பன் எடுத்து அதை சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி B7000 க்ளூ போட்டு ஒட்டிட்டேன். அந்த ஃப்ளவரையும் பாருங்கள், இந்த ஃப்ளவரையும் பாருங்கள். அதில் நிறைய த்ரெட்ஸ் தெரியுது. அன்வான்டாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை, ஆனால் இதை பாருங்கள் எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக லுக்காக இருக்குது. ஒரு அன்வான்டாக இல்லை, பின் மட்டும் தான் இருக்குது. இந்த பின் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் ஆகாது. அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மளோட ப்ரீடை வந்து ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட். நம்ம ஃப்ரண்ட் சைட் பார்க்கும்போது எந்த சேஞ்சஸ் இல்லை, ஆனால் பேக் சைட் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளவரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.